நான் அசர் தொழுகையில் 3ஆம் ரக்காத்தில் தக்பீர் கட்டிக்கும் போது எனக்கு நினைவு வர, நான் இது 3ஆ 4ஆ, நான் 3வது தொழுது கொண்டிருக்கிறேன்னா 4வது ரக்காத் தொழுது கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் கொண்டு வருது. அப்போ இந்த சந்தேகத்துக்குரிய காரணம் என்ன? எனக்கு மறந்து, நான் எத்தனை ரக்காத்தில் இருக்கிறேன்றது மறந்து, அந்த மறதியால் இந்த சந்தேகம் வருது. அப்போ முதலாவது அந்த சுஜூது சஹ்வுக்கு முதலாவது காரணம் என்ன? மறதி, எனக்கு வரக்கூடிய மறதி. சுஜூது சஹ்வு எதுக்காக செய்யணும்? நபி ஏதாவது ஒன்றை ஏவினால் அதில் அர்த்தம் என்ன சொல்லுங்க? வாஜிப், அது கட்டாயம் அர்த்தம். இங்க நபி சொல்ற, உங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்தால் ஃபல் யஸ்ஜுத் சஜ்தத், அவர் 2 சுஜூதுகள் செய்யட்டும் என்று சொல்ற. அப்ப சுஜூது சஹ்வு செய்யறது வாஜிப்ன்றதை நாங்க இதுல இருந்து வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வபஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இங்கே சென்ற பாடத்தில் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னன்றதை பார்த்தோம். அதை சுருக்கமாக ஞாபகம் மூட்டிட்டு நாங்கள் எங்களோட புதிய பாடத்துள்ளுக்கு வருவோம். அப்போ தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களில் முதலாவது, ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உதுவை முறிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நடந்தால் அவருடைய தொழுகையும் அதோடு சேர்ந்து முறிஞ்சிடும். உதாரணத்துக்கு உதுவை முறிக்கக்கூடியதில் பொதுவாக பரவலாக நடக்கிறது என்னன்னு சொன்னால், வுது முறியறா காத்து போனால் அவருடைய வுது முறிஞ்சாச்சு, வுது முறிஞ்ச உடனே அவருடைய தொழுகையும் முறிஞ்சாச்சு. அதை பார்த்தோம். அடுத்த இன்னொரு விஷயம், தொழுகை முறியறாண்ட அர்த்தம் என்ன? தொழுகை முறியறாண்டால் அர்த்தம், நாங்கள் எவ்வளோ தொழுது கொண்டு வந்துட்டு எங்களுக்கு வுது முறியுதோ, 3 ரக்காத் தொழுதுட்டு வுது முறிஞ்சால் தொழுகை முறியறாண்ட அர்த்தம், அதுக்கு முன்னுக்கு தொழுது அந்த 3 ரக்காத்தும் கேன்சல், அதுக்கு பிறகு அவர் தொழுகையை ஆரம்பித்து தொழணும்ன்றதுதான் அர்த்தம். அது வுது தொழுகை முறியறாண்டால் அதுதான் அர்த்தம். ரைட். அப்போ முதலாவது வுதுவை முறிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று தொழுகை உள்ளுக்கு நடந்தால் அந்த தொழுகை முறிஞ்சிடும். அடுத்தது, தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வேணுமென்றே ஏதாவது ஒன்றை சாப்பிட்டால் அல்லது வேணுமென்றே ஏதாவது ஒன்றை குடித்தால் அப்போ அவருடைய தொழுகை முறிஞ்சிடும்ன்றதை பார்த்தோம். அவை தவறுதலாக நடந்ததுன்னு சொன்னால் முறியாதுன்றதை நாங்கள் பார்த்தோம். அதே போல் தொழுகையில் ஒருத்தர் வேணுமென்றே தொழுகையோடு சம்பந்தப்படாத, தொழுகையோட நலனோடு சம்பந்தப்படாத ஏதாவது ஒன்றை பேசினாலும் தொழுகை முறியும்ன்றதை பார்த்தோம். வேணுமென்றே ஒருத்தர் பேசுகிறார், அந்த பேச்சு தொழுகையோட நலனோட சம்பந்தப்படுகிறதில்லை, அந்த பேச்சாலே தொழுகை முறியும்ன்றதை பார்த்தோம். அப்போ தொழுகையோட நலனோட சம்பந்தப்பட்டது என்னன்றதை நாங்கள் உதாரணத்தோடு விளங்கப்படுத்தினோம் ஹதீஸில் வச்சு. சரி. அடுத்தது, தொழுகை உள்ளுக்கு இருக்கும்போது ஒருத்தர் சத்தம் போட்டு சிரிக்கிறார் வேணுமென்றே, அப்போ அவருடைய தொழுகையும் முறிஞ்சிரும்ன்றதை பார்த்தோம். அடுத்தது, தொழுகையில ஏதாவது ஒரு பகுதி ஒருத்தர் வேணுமென்றே விடுறார், அவருடைய தொழுகை முறியும்ன்றதை நாங்கள் பார்த்தோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது, போன கிழமை நாங்கள் அறிவித்தது மாதிரியே சஹ்வு, தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதிகள் சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ சுஜூது சஹ்வு, மறதிக்காக சுஜூது செய்கிறதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அப்போ அதோட சுஜூது மட்டுமல்ல வரும், அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா மசாலாக்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ சுஜூது சஹ்வுண்டா என்ன? இப்போ தொழுகையில் உள்ள சுஜூதுண்டா என்ன? எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சுஜூதுண்டா நாங்கள் எங்கள் நெத்திய நிலத்தில் வச்சு செய்கிற அந்த 7 உறுப்புக்கள் பற்ற நேரத்தில் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு தான் சொல்கிறது சுஜூதுண்டு. இது நாங்கள் மறதிக்காக இதை செய்வோம்னு இருந்தால் அதுக்கு சொல்கிற சுஜூது சஹ்வுன்னு சொல்லுது. சுஜூது சஹ்வுண்டால் எங்களுக்கு தொழுகையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு மறதிக்காக தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகோ அல்லது சலாம் கொடுக்கறதுக்கு முந்தியோ அல்லது சலாம் கொடுக்கறதுக்கு பிறகோ நாங்கள் 2 சுஜூது செஞ்சுவோம்னு இருந்தால் அந்த சுஜூதுக்கு தான் சொல்கிற சுஜூது சஹ்வு. தொழுகையில் ஏற்பட்ட ஒரு மறதிக்காக எப்படியெல்லாம் மறதி வரும்ன்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ சுஜூது சஹ்வுண்டா என்னென்னு நாங்கள் விளைக்கொள்ளணும்னா, தொழுகையில் ஏற்பட்ட ஒரு மறதிக்காக சலாம் கொடுக்கறதுக்கு முந்தியோ அல்லது சலாம் கொடுக்கறதுக்கு பிறகோ 2 சுஜூது செய்தால் அதுக்கு சொல்கிற சுஜூது சஹ்வு. அப்போ சுஜூது சஹ்வில் எத்தனை சுஜூது வரணும்? 2 சுஜூது வரும். இதுதான் சுஜூது சஹ்வுன்றது. இந்த சுஜூது சஹ்வு செய்கிறது சட்டம் என்ன? இது கட்டாயம் செய்யணுமா, தேவையில்லையா, அல்லது அதுக்கு மாற்றீடாக ஏதாவது ஒன்று செய்யலுமா என்று கேட்டால் இல்லை, கட்டாயமாக சுஜூது சஹ்வு செஞ்சே ஆகணும். ஏன்னா தொழுகையில் ஏதாவது மறதி வந்தால் அந்த மறதிக்காக அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சாலும் கூட அந்த மறதிக்காக நான் கட்டாயமாக சுஜூது செஞ்சே ஆகணும். இந்த ஹதீஸை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன அஹதக்கும் இதா காம யுஸல்லி ஜாஅஹு ஷைத்தானு ஃபலபஸ அலைஹி ஹத்தா லா யத்ரி கம் ஸல்லா.
உங்களிலே ஒருவர் தொழுது கொண்டிருக்கின்ற போது ஷைத்தான் வந்து அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி நான் எத்தனை ரக்காத் தொழுதேன் என்று தெரியாத அளவுக்கு நிலைமையை ஆக்கினால் ஃபைதா வஜத அஹதுக்கும் தாலிக, இப்படியான ஒரு நிலைமை உங்கள் ஒருத்தருக்கு வந்தால் ஃபல் யஸ்ஜுத் சஜ்தத்தைனி வஹுவ ஜாலிஸ், அவர் உட்கார்ந்த நிலைமையிலேயே 2 சுஜூது செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறேன். நான் இதுக்கு முந்தியும் சொல்லிக்கிறேன், நபி ஏதாவது ஒன்றை ஏவினால் அதில் அர்த்தம் என்ன சொல்லுங்க? வாஜிப், அது கட்டாயம்னு அர்த்தம். இங்கே நபி சொல்கிற உங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்தால் ஃபல் யஸ்ஜுத் சஜ்தத்தைன், அவர் 2 சுஜூதுகள் செய்யட்டும் என்று சொல்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சுஜூது சஹ்வு செய்கிறது வாஜிப்ன்றதை நாங்கள் இதிலிருந்து விலகிக்கொள்கிறோம். எங்களுக்கு மறதி ஒன்று ஏற்பட்டு அந்த மறதிக்குரிய பரிகாரத்தை செஞ்சாலும் கூட எதுக்காக சுஜூத் செய்யணும்? மறந்துச்சே, அதுக்காக இந்த 2 சுஜூதையும் செய்கிறது வாஜிப், கட்டாயமாக செஞ்சே ஆகணும். சரி, அடுத்தது இந்த சுஜூது சஹ்வில் எத்தனை சுஜூத் இருக்கிற மேலே சொன்ன ஹதீஸ்லே வந்துட்டு, ஆனாலும் நாங்கள் விளக்கமாக விவரித்து சொல்லணுன்றதுக்காக சொல்கிறோம். சுஜூது சஹ்வில் எத்தனை சுஜூத் இருக்கிற? 2 சுஜூத் இருக்குது. அடுத்தது சரி, அதுக்குரிய ஆதாரம் என்னென்னா 2 சுஜூத் தானதுக்குரிய ஆதாரம் என்னென்னா, நான் அந்த துண்டை மட்டும் எடுக்கிறேன், நீண்ட ஹதீஸ். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன் ஃபல் யஸ்ஜுத் சஜ்தத்தைனி வஹுவ ஜாலிஸ். இதுக்கு முந்தின ஹதீஸ்லேயே வந்துச்சு. அப்படி நீங்கள் உட்கார்ந்த நிலையிலேயே எத்தனை சுஜூத் செய்யுங்கள்? 2 சுஜூத் செய்யுங்கள் என்று வந்திருக்குது. இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நாள் மறதி ஏற்படுகிறது. அவர் எப்படி நடந்து கொண்டார் என்றால் ஃபஸஜத சஜ்தத்தைனி பஅதமா சல்லம், சலாம் கொடுத்ததற்கு பிறகு 2 சுஜூத் செய்தார் என்று ஒரு ஹதீஸில் வருது. இன்னொரு ஹதீஸில் இந்த மறதியோடு சம்பந்தப்பட்டத்தில் வருகிறது யஸ்ஜுது சும்ம யஸ்ஜுது சஜ்தத்தைனி கப்ல அன் யுஸல்லி, சலாம் கொடுப்பதற்கு முன்பு 2 சுஜூத் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே எங்களுக்கு உறுதிப்படுத்துகிற எதான்னு சொன்னால் சுஜூது சஹ்வில் எத்தனை சுஜூத் இருக்கிற? 2 என்றது. அடுத்த இன்னொரு விஷயம் நாங்கள் கவனிக்கிறோம் பாருங்கள். இதில் கவனித்தோம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் சஹ்வு செஞ்சதில் சில நேரங்களில் பஅதமா சல்லம், சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த 2 சுஜூதையும் செஞ்சுக்கணும். இன்னும் சில இடத்துல கப்ல அன் யுஸல்லிம், சலாம் கொடுப்பதற்கு முன்பு அந்த 2 சுஜூதையும் செஞ்சுக்கணும். அப்போ நாங்கள் தெளிவாக விலகிக் கொள்ளணும். சுஜூது சஹ்வுன்னு சொல்கிறது சில நேரத்துக்கு எப்போ செய்யணும்? சலாத் கொடுத்ததுக்கு பிறகு செய்யணும். சில நேரங்களில் சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி சஜத சஹ்வு செஞ்சுட்டு தான் சலாம் கொடுக்கணும். எங்கள்கிட்ட பின்னுக்கு வர பாடங்களில் நாங்கள் அதை எப்போன்றதை தெரிஞ்சுக்கணும். எப்போ சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சுஜூது சஹ்வு செய்யணும், வேறு எப்போ சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி சுஜூது சஹ்வு செய்யணுன்றதை எங்கள்கிட்ட பாடங்களில் வரக்கூடிய பாடங்களை நாங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இதை பார்த்து முடிக்கலாம், இல்லாட்டி இதோடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வாரத்தினால். சரி, அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம் சுஜூது சஹ்வில் எத்தனை இருக்கிறான்னு சொன்னோம்? 2. சில நேரத்துக்கு அந்த சுஜூது சஹ்வு எப்போ நடக்கும்? சலாம் கொடுக்கறதுக்கு பிறகு, சில நேரம் சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி செய்யணுன்றதை பார்த்தோம். சரி, இப்போ அதை செய்யக்கூடிய முறை என்னன்றதும் மேலே ஹதீஸில் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஷைத்தான் வந்து மறதி ஏற்படுத்தி தொழுகையில் உங்களுக்கு மறதி ஏற்பட்டால் நீங்கள் 2 சுஜூது செய்யுங்கள். எப்படி வர? ஃபல் யஸ்ஜுத் சஜ்தத்தைனி வஹுவ ஜாலிஸ், உட்கார்ந்த நிலை, எழும்ப தேவையில்லை. அவர் அத்தஹியாத் ஓதும் போது எந்த நிலைமையில் இருக்கிறோ அதே நிலைமை உட்கார்ந்து கொண்டே அவர் சுஜூத்து செய்யணும். 2 சுஜூது செய்யணும். அப்போ எந்த நிலைமையிலாண்டா? உட்கார்ந்த நிலைமையில். அப்போ சஜதா சஹ்வு செய்யறதுக்கு என்ன செய்ய தேவையில்லை? நாங்கள் மேலே எலும்பிட்டு வர தேவையில்லை, உள்ள நிலைமையிலேயே நாங்கள் சஹ்வு செய்யலாம். சரி, அடுத்த கேள்வி வாரம் என்னன்னா, இப்போ ரைட், நான் மக்ரிப் தொழுகையில் 3 ரக்காத் தொழுதாச்சு. இப்போ எனக்கு தொழுகையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் நான் இப்போ 3வது ரக்காத்தில் அத்தஹியாத்தை ஃபுல்லாக ஓதிட்டு இப்போ நான் சஜதா சஹ்வு செய்கிறேன். அத்தஹியாத்தை ஃபுல்லாக ஓதிட்டு நான் சஹ்வுக்கு சுஜூது செய்கிறேன். எனக்கு மறதிக்காக சுஜூது செய்கிறேன். செஞ்சுட்டு திரும்ப நான் அத்தஹியாத்தை ஓதிட்டா சலாம் கொடுக்கணும், அல்லது ஏற்கனவே ஓதின அத்தஹியாத் போதுமா? என்ன தேவை? ஏற்கனவே ஓதினது போதும். சரி, இது சம்பந்தமாக ஒரு தஈஃபான ஹதீஸ் வர இன்னொரு அத்தஹியாத்தை ஓதணும், அது தஈஃப் அந்த ஹதீஸ். அப்போ அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை. சஜதா சஹ்வுக்கு பிறகு என்ன தேவையில்லை?
அத்தஹியாத் தேவையில்லைன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு ஹதீஸ் வாரான்னு சொன்னால் அந்த ஹதீஸில் சட்டம் என்ன? தாயிஃப். தாயிஃபான ஹதீஸை கொண்டு நாங்கள் அமல் செய்யலன்ற அடிப்படையில் அது நாங்கள் செய்ய தேவையில்லை. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு இப்போ படித்ததை வச்சு நாங்கள் சுருக்கம் விலை கொள்கிறோம். என்னென்னா சுஜூது சஹ்வுன்றது எங்களோட தொழுகையில் ஏற்படக்கூடிய ஒரு மறதி. அந்த மறதிக்குரிய பிரதி உபகாரங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிருந்தாலும் கூட சஹ்வு மறதிக்காக சஹ்வு சுஜூது செய்யவே வேணும். அந்த சுஜூதில் எத்தனை சஜதாக்கள் எத்தனை சுஜூதிக்கிற? 2. அந்த 2ஐயும் எந்த நிலைமையில் நாங்கள் செய்யணும்? உட்கார்ந்த நிலைமையிலே தான் செய்யணும். அந்த சுஜூதுக்கு பிறகு அத்தஹியாத் ஓதிட்டா இன்னொருக்க சலாம் கொடுக்கணும்? இல்லை, அத்தஹியாத் ஓத தேவையில்லை. அது சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி சஹ்வு சுஜூது செஞ்சாலும் சரி, சலாம் கொடுக்கறதுக்கு பிறகு செஞ்சாலும் சரி, அத்தஹியாத் இன்னொருக்கா ஓத தேவையில்லை. அடுத்த நாங்கள் பார்த்தோம். சரி, அடுத்தது இப்போ நான் சுஜூது சஹ்வு 2ம் செஞ்சாச்சு. அத்தஹியாத்துக்கு முந்தி சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி நான் அந்த சஜதா செஞ்சால், சஜதா சஹ்வு செஞ்சால், சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி செஞ்சால் எப்படியும் அந்த சஜதா செஞ்சு முடிஞ்சது பிறகு நான் சலாம் கொடுப்பேனே. நான் சலாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு நான் இப்போ சஜதா சஹ்வு செய்ய போகிறேன், சுஜூது சஹ்வு செய்ய போகிறேன். விளங்கிச்சாது? நான் குழப்பி விட்றேன். நம்மளால் ஒருக்கா என்ன, சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி சுஜூது சஹ்வு செய்யணும். சுஜூது சஹ்வு செஞ்சால் எப்படியோ நான் சலாம் கொடுக்கத்தானே வேணும். அந்த தொழுகையோட சலாத்தை நான் இன்னும் கொடுக்கலே, அது முடிஞ்சு. நான் சொன்னேன் இன்னொருக்கா சில சந்தர்ப்பங்களில் எப்போ சுஜூது சஹ்வு செய்யணும்டா, நான் தொழுகையை முடிச்சுட்டு தொழுகைக்குரிய சலாமை கொடுத்துட்டு திரும்ப நான் சஹ்வு செய்யணும், சஹ்வுக்காக சுஜூது செய்யணும். அந்த 2 சுஜூதை செஞ்சது அப்புறம் இன்னொருக்கா சலாம் கொடுக்கணுமா? சலாம் கொடுக்க தேவையில்லையா சார்? என்னது செய்யணும்? சலாம் கொடுக்கணும், சலாம் கொடுக்கணும். அதுக்குரிய ஹதீஸ் என்னன்னு சொன்னால் பாருங்க, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். என்னது? கேளுங்க. எப்படி? ஓ, அப்படியா? அதாவது சஜதா 2 செஞ்சுட்டு விட்ரு, அப்படியா? சலாம் கொடுக்காம முடிச்சுட்டு. ஓ, ரைட். சரி. அடுத்தது மற்ற சுஜூதுகளும் வருது பின்னிக்கால். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் இதை பார்ப்போமே. இப்போ அப்போ அந்த சஜதத்து சஹ்வுக்கு பிறகு சலாம் கொடுக்கணும். அது சம்பந்தமாக வந்த ஹதீஸை பாருங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகையை 3 ரக்காத் தொழுகிறார். தொழுதுட்டு அவர் சலாம் கொடுக்குறார். சலாம் கொடுத்துட்டு ஊட்டுலுக்கு போகிறார். ஊட்டுலுக்கு போனால் இதில் வந்துச்சு. ஆனால் அசர் தொழுகை 2 ரக்காத்துலேருந்து தான் வந்துச்சு அந்த ஹதீஸில். நேற்று நாங்கள் பார்த்தது இது கிட்டத்தட்ட அதே ஹதீஸ் அல்லது அதே மாதிரியான ஒரு ஹதீஸ் உண்டு. இந்த ஹதீஸில் வர்றது இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். 3 ரக்காத் தொழுதுட்டு நபி சலாம் கொடுத்துட்டு அவர் ஊட்டுலுக்கு போகிறார். சில நேரம் ஏதாவது பிரச்சனை ஆயிருந்திக்கும், எனக்கு காரணம் ஒன்று இது எப்படியே மறந்துட்டு 3 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊட்டுலுக்கு போனோடனே அந்த சஹாபாக்களுடைய ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவருடைய பேர் ஹிர்பாக் ஒருத்தர். சரியா? அவருக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்யதை 2 கையுடையவர் சொல்லி கூப்பிடுறான்னு சொல்லி இந்த ஹதீஸில் அதுக்குரிய காரணம் வந்திருக்கிறேன். ஏன் நபி அவருக்கு 2 கையுடையவர்னு சொல்கிறான்னு சொல்லி. ஏன்னாட்டு அவர்கிட்ட கை கொஞ்சம் நீட்டமா, மத்தாக்கள்கிட்ட விட கை நீட்டம். சிலாக்கள்கிட்ட கை கொஞ்சம் கட்டையாகிக்கிறேன், சிலாக்கள்கிட்ட கை நீட்டம். இந்த மனுஷன் இந்த சஹாபியிட கை நீட்டம், கொஞ்சம் நீட்டம். அதனால் நபி அவர் அப்படியே தானே கூப்பிடுறார். 2 கைகளை உடைய துல்யதை என்று கூப்பிடுறாங்க அவர். சரி, அப்போ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஹதீஸில் வேறு விளக்கமெல்லாம் வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் இருந்த, உமர் ரலியல்லாஹு அன்ஹும் இருந்த, அவங்க 2 பேரும் பயப்புட்ட பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் இவர் தான் முன்னுக்காகினார். இதில் அது அப்படி வரல. இதில் அப்படி நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுலுக்கு போனோன்னே இந்த சஹாபி வீட்டுலுக்கு போகிறேன். பேத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இப்படி ஒரு பிரச்சனை, யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் பேரை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, ரசூலுல்லாஹ் இப்படி நடந்த. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வர. சில நேரம் ஏதாவது இந்த ஹதீஸில் தெளிவாக வரல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஈக்கிறது. ஏன்னா அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்து,
யஜுர்ரு ரிதாஅஹு ஹத்தன்தஹா இலன்னாஸ். உடுப்பை இதாகிக்கொண்டு வார ஆக்கள் இருக்கிற இடத்துக்கு சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிற பள்ளியில் அந்த இடத்துக்கு வார வந்து கேட்குற அசதகர் ரஜு, இவர் சொல்கிறது உண்மையா? நான் 3 ரக்காத்துல சலாம் கொடுத்தேன் நபி கேட்கு. அப்படின்னா ஃபுல்லாகவே நபிக்கு மறந்து நான் 3-4 தொழில் இல்லை என்று. அப்புறம் சஹாபாக்கள் சொல்கிறோம் நீங்கள் 3 தான் சலாம் கொடுத்த என்று. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஸல்லா ரக்காத்தன், உடுபட்ட ஒரு ரக்காத்தே தொழுதார். அதான் நான் சொன்னேன், சில நேரத்துக்கு மறதிக்குரிய வேலையை நாங்கள் செஞ்சு முடிப்போம். இவருக்கு எத்தனை ரக்காத் மறந்துச்சு? ஒரு ரக்காத் மறந்துச்சு. அதை நாங்கள் செஞ்சு முடித்தாலும் கூட எதுக்காக சஜத சஹு செய்யணும்? மறந்துச்சே, அதுக்காக சஹு செய்யத்தான். இல்லை நான் அதுக்குரிய வேறு ஏற்பாட்டை செஞ்சுட்டேன்னு சொல்லலாம். ஏற்பாட்டை செஞ்சாலும் கூட உங்களுக்கு மறந்துச்சே, அதுக்காக நீங்கள் சுஜூது சஹு செய்யத்தான் ஓணும். பாருங்கள், இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடுபட்ட அந்த ஒரு ரக்காத்தை தொழுதுட்டு அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் உறுதியாகிற என்ன, இடையில தொழுகையிட நலனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசிப்பட்டால் தொழுகை முறியாது. முறிஞ்சிருந்தால் நபி அசர் தொழுகை எதுலேருந்தே தொழுது வைப்பார், முதல் ஃபுல்லாகவே தொழுது இருப்பார். முதல் ரக்காத்துலேருந்து தொழுது, இது உட்டத்துலேருந்து தான் தொழுது. ஃபஸல்லா ரக்காத்தன் சும்ம சல்லம, அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்குற, சும்ம சஜத சஜதத்தை, அதுக்கு பிறகு 2 சஜதா செஞ்சுட்டு, அது என்னத்துக்கு சஜதா? மறதிக்காக சஜதா செஞ்சு சும்ம சல்லம, பிறகு மறுபடி சலாம் கொடுக்குற. சஜதா சஹு செஞ்சுட்டு மறுபடி சலாம் கொடுக்குற. ஏற்கனவே சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்கிற, முடிச்சுட்டு மறுபடி சஜதா சஹு செஞ்சுட்டு மறுபடி சலாம் கொடுக்குற. அப்போ சஜதா சஹு பிறகு என்ன தேவை? சலாம் கொடுக்கணும்ன்றதை நாங்கள் இதிலிருந்து விலகி கொள்கிறோம். சரி, அடுத்தது இப்போ சஜதா சஹு செய்யும் போது நான் உட்கார்ந்த நிலையிலேயே சுஜூது போவேன் தானே, சுஜூது செஞ்சுட்டு மறுபடி நான் அந்த நடு இருப்புக்கு வருவேன், மறுபடி சுஜூது போவேன். இப்படி பெய்த்து வரும்போது நான் சத்தம் இல்லாமல் பெய்த்துருவாரா, அல்லது ஒரு இருப்பிலிருந்து இன்னொரு இருப்புக்கு மாறுறதுக்குரிய தக்பீரை சொல்கிறேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு பெய்த்து வரணுமா, அல்லது அமைதியாகவே பெய்த்துட்டு பெய்த்துட்டு வந்துட்டு சலாம் கொடுக்குறான் என்றால், இப்போ தொழுகையில் நாங்கள் ஒவ்வொரு இருப்பும் மாறும்போது சலாம் இந்த தக்பீர் சொல்கிறேன், இதுலேயும் அப்படியே தான். நாங்கள் ஒவ்வொரு இருப்பும் மாறும்போது நிலையில் உட்கார்ற அமர்வில் இருந்துட்டு நான் சுஜூது போகும்போது அல்லாஹ் அக்பர்ன்ட்டு போகணும், மறுபடி சுஜூதிலிருந்து அமர்வுக்கு வரும்போது அல்லாஹ் அக்பர்ன்ட்டு அமர்வுக்கு வரணும், மறுபடி சுஜூது போகும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும், மறுபடி அல்லாஹ் அக்பர்ன்ட்டு இங்கே வந்துட்டு தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி சலாம் கொடுக்கணும். இந்த தக்பீர்கள் சொல்லணும். என்ன சொல்லி கேட்க பார்க்குறேன்? இல்லை, நிற்கிறலே, நாங்கள் நிற்கிறல, சலாம் கொடுத்துட்டு அப்படியே சலாம் கொடுத்தா செய்ப்பேன் வரணும், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு நான் சுஜூதுக்கு போகிறேன், தக்பீர் ஒன்றும் கட்டுறல. இல்லை இல்லை, நான் நிலைக்கு வாரல, இருப்பிலிருந்தே தான் நான் போகிறேன், தக்பீர் கட்ட தேவையில்லை. அப்படி ஹதீஸெல்லாம் வரல. சரியா? பாருங்க, இந்த தக்பீர் அதாவது ஒரு இருப்பிலிருந்து இன்னொரு இருப்புக்கு மாறுறதுக்குரிய தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணுமா சொல்ல தேவையில்லையான்னு சொன்னால் சொல்லணும். அதே கேட்குற நீங்கள், ஓ அது தக்பீர் கட்டு தான் வேணும். நீங்கள் அந்த ரக்காத்தையே கேட்ட சுஜூது சஹுவே அல்ல, உடுபட்ட. சரி சரி, நாம் விலகி கொண்ட நீங்கள் சுஜூது சஹுவை சொல்கிறீங்க. அந்த உடுபட்ட ரக்காத்தை தொழுறது தக்பீர் காட்டி தான் சொல்லணும். ஓ தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிப்பார். எலும்போடும் அத்தஹியாத்துக்கு உட்கார்ந்து இருந்தாலும் கூட நான் எலும்போடும். நான் பின்னால் அது சம்பந்தமாகவும் பேசுவேன், பின்னுக்கால் அது சம்பந்தமாகவும் வருது. மாமா கேட்குற என்னண்டா, 3 ரக்காத்தில் உட்காந்து அத்தஹியாத் தொடங்கிட்டேன். நான் ஜமாத்தோட இருந்தால் ஜமாத்தாக்கள் விடவே படாது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லி எப்படி சரி அவரை எழுப்பணும். ஏன்னா தொழுகையை குறைக்கிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இல்லை, தொழுகையை கூட்டுறதுக்கும் உரிமை இல்லை. இமாம் தவறுதலாக அப்படின்னு எங்களுக்கு விளங்கினால் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். இப்போ நபீட காலத்தில் பிரச்சனை என்னண்டா, சட்டங்கள் இடக்கிட மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் ஈக்குற. அதனால தான் சஹாபாக்கள் பயப்படுற கேட்குறதுக்கு. என்னட்டா அல்லாஹ் வஹி அறிவித்து சில நேரம் மாற்றி இருக்கலாம்ன்ற ஒரு நல்ல எண்ணம், அதுக்காகத்தான் சொல்கிறது. இப்போ மார்க்கம் பூர்ணமாக்கப்பட்டாச்சு. ஏதாவது ஒன்று நடந்தால் தொழுகை குறைஞ்சாலும் சரி கூட்டினாலும் சரி அது பாவமே. தொழுகையை குறைச்சிறதும் பாவம். இமாம் மறதியாக செய்யலாம், 3 ரக்காத்தில் சலாம் கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு மறந்து இல்லைன்னு சொன்னால்
நாங்கள் இமாமோட ஒத்துழைக்க அதில் நாங்கள் அதை தவிர்த்து சொல்லணும். அது பின்னுக்கால வருது சம்மந்தமாக நான் பேசுகிறேன். சரி, அப்போ இந்த தக்பீர்கள் ஒரு இருப்பிலிருந்து இன்னொரு இருப்புக்கு போகிறதுக்குரிய அந்த தக்பீர் கட்டாயம் சொல்லணும். அதுக்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கிறார், யுஷ்ரஉ தக்பீரு லி சுஜூதி சஹ்வி, சுஜூது சஹ்வின் போது தக்பீர் சொல்கிறது மார்க்கமாக்கப்பட்டது, மார்க்கத்தில் உள்ளது. வஹாதா முஜ்மஉன் அலைஹி, இது எல்லா உலமாக்களும் ஏகோபித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்போ யாருமே இதில் வித்தியாசமாக சொல்லி எல்லாருமே சொல்கிறேன், இதிலேருந்து அதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லித்தான் ஒவ்வொரு இருப்புலேருந்து இன்னொரு இருப்புக்கு மாறணும் என்று அவர் சொல்கிறார். அப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறதானே இதில் அதை நான் எனக்கு பிழை வந்திக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் கேட்குறேன் இன்னொருக்கு. அப்போ இந்த சஹாபாக்கள்கிட்ட பேர் வரும்போது ரலியல்லாஹு அன்ஹுன்னு நாங்கள் கட்டாயம் சொல்லணும். அதே போல் இமாம்கள்னு வரும்போது அவங்க எல்லாருமே எங்களுக்கு அறிவை சொல்லி தந்தாக்கள், சில ஹதீஸ்களுக்கு விளக்கத்தை சொல்லி தந்தாக்கள். சில நேரம் அவங்க எங்களுக்கு விளக்கம் தரலன்னு சில ஹதீஸில் விளங்கி கொள்ளவே கட்டாயமாக நாங்கள் அவங்களுக்கு ரஹிமஹுல்லா என்று துவா கேட்கணும். சில நேரத்துக்கு எனக்கு செல்லிப்படுகிறதில்லை, செல்லிப்பட்டுலான்ற அர்த்தம் நான் சஹாபாக்களை மதிக்கில்லாண்டோ அல்லது இமாம்களை மதிக்கில்லாண்டோ அர்த்தம் அல்ல. நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், பொதுவாகவே சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் வரும்போது ஸலவாத்து சொல்லணும், சஹாபாக்கள்கிட்ட பேர் சொல்லிப்படும் போது ரலியல்லாஹு அன்ஹு என்று அவங்களுக்கு துஆ கேட்கணும். அதே போல் பெரியாக்கள்கிட்ட பேர்கள் வரும்போது, இமாம்கள்கிட்ட பேர்கள் வரும்போது ரஹிமஹுல்லா என்று அவங்களுக்காக நாங்கள் துஆ கேட்கணும். எது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும்னு நபி சொல்லல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களை அல்லாஹுவும் ரதியை ஏற்றுக்கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வார். அப்போ அஹ்லுசுன்னா வல் ஜமா இப்போ எங்களை மாதிரி ஷியாக்கள் அல்லாதாக்கள் சஹாபாக்கள்கிட்ட பேர் வரும்போது அவங்கள மதிக்கிறதுக்காக அதை சொல்கிறோம். அதே போல் இமாம்கள் அவங்களுக்கு அந்த காலத்திலிருந்தே அவங்க இந்த உலகத்தில் வந்து எங்களுக்கு இஸ்லாத்தை சஹாபாக்கள் எப்படி ஹதீஸ் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தோ அதே மாதிரி இமாம்களும் ஹதீஸல் வாழையடி வாழையாக வந்து எங்களுக்கு வாரத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுனால அவங்கள் மீது நல்லெண்ணம் கொண்டு அவங்களுக்காக துவா கேட்குறோம். சுன்னா இமாம் ஜஹபி இன்னொருத்தர் இருக்கிறார், நான் இடையில வந்த சொல்லி சொல்கிறேன். இமாம் ஜஹபி அவர் மிக விசேஷமான ஒரு இமாம் உண்டு ரஹிமஹுல்லா, விசேஷமான ஒரு இமாம் உண்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சஹீஹுல் புகாரி இருக்குதே அதுக்கு விளக்கம் எழுதி நிறைய பேர் விளக்கம் எழுதுகிறார். அதில் மிக பிரபல்யமான விளக்கம் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா என்று ஒருத்தர் எழுதிக்கிறார். ஃபத்ஹுல் பாரின்னு உண்டு, ஃபத்ஹுல் பாரி என்று ஒரு கிதாப் ஒன்று இருக்குது, அது புகாரிக்கு எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஷர்ஹ். அது ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லான்னு ஒருத்தர் தான் அது எழுதினார். இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா என்றவர் எவ்வளோ விசேஷம் என்றால், இந்த இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லான்றவர் ஒரு நாள் மக்காவுக்கு போய்த்து ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது, ஜம்சம் தண்ணி குடித்தா லிமா ஷுரிபலஹு, எந்த எண்ணத்தோடு குடிக்கிறோம் அது நிறைவேறும் ஹதீஸ் அல்வார். அப்போ இவர் ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது என்ன தெரியுமா துவா கேட்டு குடிச்சிக்கிறார், யா அல்லாஹ் எனக்கு இமாம் ஜஹபிக்கு மாதிரி அறிவோணும் என்று. அப்போ இமாம் ஜஹபி எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா கொஞ்சம் கவலைப்பட்டான். ஏன் கவலைப்பட்டீங்க? ஏன் நான் அல்லாஹ் கிட்ட அறிவை சுருக்கி கேட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டான். ஏண்டா இமாம் ஜஹபி பெரிய அறிவாளி, ஆனால் அதல்லே அறிவு அதை விட அறிவிக்குமே. என்ன கேட்டீங்களும் யாரெல்லாம் எனக்கு எல்லா அறிவையும் தான் சொல்லி கேட்குது. நான் என்ன கேட்டீர், இமாம் ஜஹபி கிட்ட மாதிரி எனக்கு அறிவு சுருக்கிறான்னு சொல்லி பிறகு கவலைப்பட்டீங்க. ரெண்டு பேருமே பெரிய அறிவாளிகள். அப்போ இமாம் ஜஹபி முந்தைய காலத்தில் பிரிண்ட் இல்லை தானே. நான் ஒரு கிதாப் எழுதினா நான் அடுத்த ஆக்களுக்கு அந்த பிரிண்ட் எப்படி கொடுக்குறான்னு நான் இப்படி வாசிக்கிறேன். வாசிக்க என் மாணவர்கள் எழுதினதுக்கு பிறகு என் கிதாபை நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்கள் சரி செஞ்சு உங்க பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் அவங்க அந்த சரிபில் திருத்தி கொள்கிறேன். அப்போ இமாம் ஜஹபியோட மாணவர்கள் இமாம் ஜஹபியோட பேரை போட்டுட்டு இடையில சின்ன இடம் கொண்டு விட்றான். அவர்கிட்ட பேர் வரும்போது பேர் முடிய சின்ன இடம் கொண்டு விட்றான். அதுக்கு பிறகு இமாம் ஜஹபிக்கு கொஞ்சம் சந்தேகம், என்ன இது என் பேர் வரும்போது சின்ன இடம் போட்டுறேன். அது பிறகு கேட்டான் மாணவர்கள்ட்ட, என் பேர் முடிஞ்சது பிறகு நீங்கள் சின்ன இடம் கொண்டு விட்றான்னு சொல்லி. அது பிறகு அந்த மாணவர்கள் சொன்னால், நீங்கள் மௌத்தானது பிறகு ரஹிமஹுல்லா எழுதுறதுக்கு, நீங்கள் மௌத்தானது பிறகு ரஹிமஹுல்லா எழுதுறதுக்கு தான் அதை இடம் போட்டுறான்னு சொல்லி. அப்போ அவர் அதுக்கு பைத்தெல்லாம் எழுதியிருக்கிறது.
அது சம்பந்தமாக பைத்தெல்லாம் எழுதிக்கிறேன். ஆனால் நான் சொல்ல வர என்னென்னா, அந்த இமாம்கள் அவங்களுக்கு படித்து தந்த அந்த நன்றி கடனுக்காக வாழையடி வாழையாடியாக அந்த ரஹிமஹுல்லா என்ற அந்த துவாவை கேட்டு வந்தீங்க. அது ஒரு நல்ல எண்ணம் உண்டு அவங்களுக்காக துவா கேட்குறதுன்றது. எங்களோட உம்மா ஆப்மார் எங்களுக்கு நினைவு வரும்போது, மௌத்தானாக்கள் நினைவு வரும்போது அவங்களுக்கு ரஹிமஹுல்லான்னு கேட்கலும் துவா கேட்குறேன் நாங்கள் அவங்களுக்காக. அது அவங்க மீது செய்யக்கூடிய ஒரு மரியாதை உண்டு. எங்களோட கடமையும் தான் அவங்களுக்காக துவா கேட்குறதுன்றது ஒரு கடமை உண்டு. அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கம் காட்டட்டும். சரி, அது இடையில் வந்த விஷயம் உண்டு. அப்போ சுஜூது சஹ்வுல ஒரு இருப்பிலிருந்து இன்னொரு இருப்புக்கு மாறும்போது, தொழுகையில் எப்படி ஒரு இருப்பிலிருந்து இன்னொரு இருப்புக்கு மாறும்போது தக்பீர் சொல்கிறோம், அப்படி தக்பீர் சொல்கிறது சுன்னான்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது அதில் ஓதுறது சம்பந்தமாக அந்த சுஜூதில் பின்கால வறுமைக்கும். ஆனாலும் அந்த சுஜூதில் என்ன ஓதணும்? இப்போ சுஜூது செய்யும் போது ஏதாவது ஒன்று ஓதணுமே, என்ன தோதும்? அதில் சில இதுகள் வருகிறது. எப்படின்னா அதில் என்ன தோதுறன்னா, சுப்ஹான மன் லா யனாமு வலா யஸ்ஹு, தூங்காத மறக்காத, அதாவது தூங்குறன்ற அந்த பண்பே இல்லாத, மறக்கிறன்ற அந்த சஹுனால் மறத்தல்ன்றது, மறக்கிறன்ற அந்த பண்பே இல்லாத அல்லாவை துதிக்கிறேன் என்று ஒரு திக்ரு ஓதணும்னு சொல்லி சில கிதாபுகளில் வார சிலாக்கள் அது ஓதுறோம் தான். ஆனால் அது ஹதீஸில் வரல. ஆகவே அந்த சுஜூதில் அப்போ என்ன ஓதணும்னு சொன்னால், பொதுவாக இப்போ ஹதீஸில் வரலாத்தினால பொதுவாக ஒரு சுஜூதில் என்ன ஓதணுமோ அதையே ஓதுறதில்லை. நாங்கள் பொதுவாக நாங்கள் சுஜூதில் என்ன ஓதுவோம்? சுப்ஹான ரப்பியல் அலா ஓதுவோம், அல்லது சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லின்னு ஓதுவோம். இன்னும் சில திக்ர்கள் வர சுஜூதில் ஓதுறது. அப்போ அந்த சுஜூதில் எதை நாங்கள் ஓதுகிறோம் அதையே அதில் ஓதினா சரி, அந்த சுஜூதில் ஓதினா சரி. இந்த துஆ சுப்ஹான மன் லா யனாமு வலா யஸ்ஹூன் அப்படியானதுகள் ஹதீஸெல்லாம் வரல. இது பிறகு வந்தேன்னு சொன்னால் நாங்கள் அதை இன்னொரு பாடிப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஆனால் பொதுவாக தெரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக சொல்கிறேன். சுஜூது சஹ்வுல இந்த துஆ தான் ஓதணும்னு வந்திக்குதா? வந்தில்லை. ஆகவே சுஜூதில் என்ன துஆ எல்லாம் ஓதலுமோ அதை நாங்கள் அதில் ஓதினால் சரி. அப்போ எனக்கிட்ட யாராலும் கேட்டால் இப்போ அப்போ ஹதீஸில் வந்து சில்லறே அப்போ நாங்கள் ஒன்றும் ஓதாமலே இருந்தாலும் பரவாயில்லை, சுஜூது செஞ்சால் சரி, சுஜூது செஞ்சால் போதும். அதாவது அல்லாஹுக்காக இதாக்குறது. ஓதோணும்னு வந்தால் ஏதோ ஓதணும். அடுத்த சுஜூதுகளில் என்ன திக்ர்கள் வந்தோ, ஹதீஸில் அந்த சுஜூதுகளில் எந்த ஏதோ ஓதோணும்னு வந்தோ அதை ஓதினால் சரி. சரி, இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கு பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்னென்னா, சுஜூது சஹ்வு எதுக்காக செய்யணும் அதை இன்னொரு மாதிரி செல்றன்றது சொன்னால், தொழுகையுள்ளுக்குள்ள மறதி எப்படியாக ஈக்கும். அப்போ தொழுகை உள்ளுக்கு வர முடியுமான மறதி மூணாகத்தான் இருக்கும். மூணில் ஏதாவது ஒன்றாகத்தான் வரும் மறதி, மூணில் ஏதாவது ஒன்றாக இருக்கும். ஒன்று என்னன்னு சொன்னால், நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்குரிய காரணம் என்ன? மறதியால் தான் அந்த சந்தேகம் வரும். என்ன மறதி? நான் அசர் தொழுகையில் 3 ரக்காத்துக்கு தக்பீர் கட்டியாச்சு. இதெல்லாம் தனியாக தொழும்போது, ஜமாத்தா தொழும்போது பிரச்சனை நீக்காது. நான் அசர் தொழுகையில் 3 ரக்காத்தில் தக்பீர் கட்டிக்கும் போது எனக்கு நினைவு வர, நான் இது 3ஆ 4ஆ, நான் 3 தொழுது, இது நான் 3ஆவது தொழுது கொண்டிருக்கிறேன்னா 4ஆவது ரக்காத் தொழுது கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் கொண்டு வருது. அப்போ இந்த சந்தேகத்துக்குரிய காரணம் என்ன? எனக்கு மறந்து, நான் எத்தனை ரக்காத்தில் இருக்கிறேன்றது மறந்து, அந்த மறதியால் இந்த சந்தேகம் வருது. அப்போ முதலாவது அந்த சுஜூது சஹ்வுக்கு முதலாவது காரணம் என்ன? மறதி, எனக்கு வரக்கூடிய மறதி. இன்னொன்று என்னன்னு சொன்னால், மறதி அல்ல, சந்தேகம், ஏற்படக்கூடிய சந்தேகம். கவனம் இல்லாண்டா அது கவனம் இல்லாததுக்கும் 1000 காரணம் மீக்கும். ஆனால் முதலாவது மறதிக்குரிய முதலாவது காரணம் என்ன? மறதியால் ஏற்படக்கூடிய முதலாவது நிலைமை என்ன? சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால், தொழுகையில் ஒரு சந்தேகம் கொண்டு வந்தால், எது உறுதியோ அதன்படி தொழுகையை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போகணும். கடைசியாவதாக அந்த மறதிக்காக சுஜூது சஹ்வு, சந்தேகத்துக்காக சுஜூது சஹ்வு செய்யணும். ரெண்டாவது, தொழுகையில் குறை ஒன்று ஏற்படுகிறது, ஏதாவது ஒன்று குறை அப்படின்னு சொன்னால், அசர் தொழுகை அது 4 ரக்காத் தொழணும், நான் எத்தனையில் சலாம் கொடுக்குறேன்? 3ல் சலாம் கொடுக்குறேன். அப்போ நான் தொழுகையில் குறை ஒன்றை ஏற்படுத்திட்டேன். இந்த குறைவுக்கு காரணம் என்ன? அதுவும் மறதியால்.
சில நேரத்துக்கு நான் லுஹர் தொழுது கொண்டிருக்கிறேன் அல்லது அசர் அல்லது இஷா தொழுது கொண்டிருக்கிறேன். 4 ரக்காத்தில் நான் அத்தஹியாத்துக்கு உட்காராமல் 5 ரக்காத்துக்கு நான் எழும்புறேன். அப்போ அதை நான் தொழுகையில் என்ன செஞ்சுட்டேன்? இப்போ கூட்டிட்டேன். இந்த கூட்டினதுக்கு காரணம் என்ன? மறதி. அப்போ மறதின்றது 3 அமைப்பில் இருக்கும். ஒன்று சந்தேகம், தொழுகையில் சந்தேகம் பண்ணுவார், கூட்டம் இல்லை குறைக்கோம் இல்லை, ஆனால் எந்த ஒரு நடந்திக்குமானா சந்தேகம். 2வது உறுதியாகவே நான் தொழுகையில் குறைச்சிக்கிறேன் ஏதாவது ஒன்று, அல்லது உறுதியாகவே ஏதாவது ஒன்று நான் ஊட்டிக்கிறேன். இதெல்லாத்தையுமே வேணுமென்று செஞ்சால் தொழுகை முறிஞ்சாச்சு. ஆனால் இது மறதியால் தவறுதலாக நடந்தான்னு இருந்தான்னு சொன்னால் இஸ்லாம் எங்களுக்கு சில ஏற்பாடுகளை செஞ்சு தந்திக்குது. அதை நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட தொழுகை பூரணமாகும். இப்போ அந்த 3 நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அப்படின்னா தொழுகையில் கூடுதல் ஏதாவது ஒன்று என்னால் நடந்துட்டுன்னு சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்ளணும், அப்புறம் கொள்கையில் ஏதாவது குறை ஏற்பட்டான்னு சொன்னால் நான் என்ன நடந்து கொள்ளணும், இப்படி நடந்து கொள்ளணும். 3வது தொழுகையில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால், சந்தேகம் ஏற்பட்டால் என்ன நடக்கணுன்றதை பார்க்க போகிறோம். முதலாவது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தொழுகையில் ஒரு ரக்காத்தனா கூடுதலாக தொழுது. ரக்காத்துண்டு இல்லை, சில நேரம் ஒரு சுஜூத் கூட செஞ்சுப்படும். சுஜூத் கூடுதலாக செஞ்சுப்படுறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது, அல்லது ருக்கு 2 தடவை செஞ்சுப்படுறதுக்கு சந்தர்ப்பம் வைக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு ரக்காத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பகுதியையோ தொழுகையில் நான் கூடுதலாக செய்கிறேன். அப்படி செஞ்சால் ஏன்ற நிலைப்பாடு எப்படி இருக்கணுன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களுக்கு லுஹர் தொழுகையை தொழுவித்தார். 5 ரக்காத். எத்தனை ரக்காத் தொழுவிச்சிக்கிற? 5. அப்படின்னு அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4வது ரக்காத்தில் அத்தஹியாத் நிற்காமல் 5வது ரக்காத்துக்கு எழும்புறார். எழும்பினோடனே சஹாபாக்கள் ஒன்றுமே சொல்லல. இப்போ இந்த சுப்ஹானல்லாஹ் சொல்லவும் இல்லை, பெண்களும் அந்த தொழுகையில் இருந்திருப்பாங்க, அவங்க கையை தட்டவும் இல்லை. ஏன் இது ஒன்றும் செய்யலை? நான் ஏற்கனவே அதுக்கு விட சொல்லிட்டு என்ன, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் மார்க்கம் இன்னும் பூர்ணப்படுத்தப்படல, வஹி இறங்கி கொண்டிருக்கிறேன். அப்போ தொழுகையில் ஏதாவது வித்தியாசம் ஒன்று வார்த்தை சந்தர்ப்பம் வைக்கிறதுனால எல்லாரும் அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனாலும் உறுதிப்படுத்தி கொள்ளணுன்றதுக்காக தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அஸீத ஃபிஸ்ஸலா, தொழுகையில் இப்போ ஏதாவது ஒன்று கூட்டப்பட்டிக்கா அப்படின்னு கேட்குற சஹாபாக்கள். எப்படி மரியாதையான கேள்வின்னு வரணும். அஸீத ஃபிஸ்ஸலா, உங்களுக்கு மறந்தான்னு ஒரே அடியாக செல்லில்லை சஹாபாக்கள், மிச்சம் கவனமாக பேசுது, இதை யோசித்து பேசுகிறாங்க, எவ்வளோ கண்ணியமாக கேட்குறான்னு பாருங்க. பார்ப்போம். அஸீத ஃபிஸ்ஸலா, ஏதாவது புதிய சட்டம் வந்திருக்குதா, தொழுகை இப்போ லுஹர் தொழுகை இப்போ 5 ரக்காத் ஆக்கப்பட்டுச்சா என்ற மாதிரி கேட்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற ஒமாதாக், என்ன பிரச்சனை என்று கேட்குது. அப்போ சஹாபாக்கள் சொல்கிற சல்லைத் ஹம்ஸன், நீங்கள் 5 ரக்காத் தொழுகிச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே ஃபஸஜத சஜதத்தைனி பஅதமா சல்லா, இப்போ சலாம் கொடுத்தாச்சே, இப்போ அதுக்கு பிறகு 2 சுஜூது சஹு செய்கிறோம். சுஜூது சஹு செய்கிற அது 2 சுஜூது இருக்கும். அப்படி செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் சலாம் கொடுத்திக்கும். அப்போ இது எங்களுக்கு என்னத்தை காட்டுற, தொழுகையில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கூடுதல் செஞ்சுப்பட்டிருந்தால், கூடுதல் தானே என்று எங்களுக்கு உடையலாம். அது வேணுமென்றே செஞ்சிருந்தால் அந்த தொழுகையே பாத்தில், ஆரம்பத்திலேருந்தே தொழணும். மறதியாக செஞ்சுருந்தான்னு சொன்னால் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், சுஜூது சஹு செஞ்சால் இதுக்கு தேவையில்லை. இது நான் அத்தஹியாத் இருக்கிற நிலைமையிலே அல்லாஹு அக்பர்ன்ட்டு போகிறேன். அத்தஹியாத் இருக்கிற நிலைமையிலேயே தக்பீர் கட்டிட்டு போக தேவையில்லை. அத்தஹியாத் இருக்கிற நிலைமை அல்லாஹு அக்பர்ன்ட்டு சுஜூதுக்கு போய்த்து, பிறகு இருப்புக்கு வரணுமே மறுபடியும் அல்லாஹ் அக்பர்ன்ட்டு சொல்லணும், மறுபடியும் சுஜூதுக்கு போகணுமே அல்லாஹ் அக்பர்ன்ட்டு வரணும், மறுபடியும் இருப்புக்கு வரணுமே அல்லாஹ் அக்பர்ன்ட்டு வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுக்க. இப்படி தான் அதை செய்யும். சரி, அடுத்தது சரி, தொழுகையில் ஒருத்தர் வேணுமென்றே ஒரு ரக்காத்தை தொழுதா. முந்தி சில இஸ்லாமிய வரலாற்றில் பிற்பட்ட காலத்தில் சில மன்னர்கள் இருந்திருக்கிற, சில கவர்னர்கள் இருந்திருக்கிற, அவங்களில் சில ஆக்கள் சில தொழுகைகளை தொழுதுட்டு கேட்டிக்குது, இன்னும் தொழுவோமான்னு சொல்லி, இன்னும் தொழுவோமான்னு சொல்லி அப்படின்னு கேட்டு, அப்படி ஏழுமா தொழுகையில் கூடுதலாக எங்களுக்கு தொழுமா, அப்படி வேணுமென்றே தொழுதால் என்ன அர்த்தம், அந்த தொழுகை பாத்தில், அந்த தொழுகை முடிஞ்சாச்சு.
அந்த தொழுகையை திருப்பி தொழணும். ஒருத்தர் வேணுமென்றே லுஹர் 5 ரக்காத் தொழுதால் வேணுமென்று அந்த தொழுகை முறிஞ்சாச்சு, அது செய்யலை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அதை பற்றி சொல்கிறத பாருங்க. யகூலூன் அஸ்ஸியாதத்து ஃபிஸ் ஸலாத்தி லவ் ஃபஅலஹா அம்தன், தொழுகையில் மேலதிகமானதொன்று ஒன்றை ஒருவர் வேண்டும் என்றே செய்தால், ஏதாவது ஒன்று, சில நேரம் ஒரு ரக்காத்தை கூடுதலாக தொழுதாய்க்கும், அல்லது ஒரு சுஜூது தானே அல்லாஹ்வுக்காக தானே செய்கிறேன் 3 சுஜூத் செய்யணுமா, ஏல ஒருத்தர் அப்படி செஞ்சால் வேணுமென்றே பத்தலத்தி ஸலா பித்திஃபாகின் நாஸ், உலமாக்கள் எல்லோருடைய ஏகோபித்த கருத்துப்படி அந்த தொழுகை முறிஞ்சாச்சு. அது பிறகு அந்த தொழுகை இன்னொருக்கா நாங்கள் தொழணும், திருப்பி தொழணும், தொழுகை முறிஞ்சாச்சு. சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு இமாம் லுஹர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார், அவர் 5ஆம் ரக்காத்துக்கு எழும்பிட்டார். 4ஆம் ரக்காத்தில் அத்தஹியாத்துக்கு உட்காராமல் லுஹர் தொழுகையில் அவர் 5ஆம் ரக்காத்துக்கு எழும்பிட்டார். இப்போ நான் எப்படி நடந்து கொள்ளணும்? அப்படி சில நேரத்துக்கு நடக்கிறது தானே, சில நேரத்துக்கு நடக்கும். நான் எப்படி நடந்து கொள்ளணும்? இப்போ நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னால், ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னா, நான் எனக்கிட்ட ஒரு ஆயுதம் ஒன்றிக்குது, சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை பாவிக்கிறது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லான்னு சொல்லி அந்த வார்த்தையை பாவித்து எப்படியாவது இமாம் என்ன செய்ய வச்சோம்னா உட்கார வைக்கணும். அந்த தொழுகை அந்த ரக்காத்தை பூர்ணப்படுத்தாமல் தொடர்ந்து கொண்டு போவாங்க. அப்போ நீங்கள் எத்தனையோ முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லியும் அவர் உட்கார்றாரு இல்லை. இந்த நேரத்தில் எனக்கு படுற மாதிரிக்கு நாங்கள் ஒரு வார்த்தை பேச எளிமையினத்தில் 5 ஒன்று சொல்லி பார்த்து 5ண்டா என்ன, 5ஆம் ரக்காத்து நீங்கள் எலும்பிக்கிற என்றது. அப்போ சுப்ஹானல்லாஹ் சொல்லும்போது சிலாக்களுக்கு விளங்காது, என்னதுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறேன்னு சொல்லி. ஏன்னாட்டா சிலதுக்கு மறதி நல்லாவே மறந்தா அவருக்கும் சந்தேகம் ஒன்று இருந்தால் இதுக்கு தான் சொல்கிறேன்னு விலகி கொள்ளும். அவருக்கும் சந்தேகம் வரல என்று அப்படி ஃபுல்லாகவே மறந்திருந்தால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்த மாதிரி நடந்திருந்தால், அப்போ நாங்கள் பேச வேண்டி வரும். 5 என்றால் டக்குன்னு படுமா, நான் 5ஆம் ரக்காத்துக்கு எழும்பி வைக்கும், டக்குன்னு உட்காருவார். அதுவும் விளங்குதில்லை, அவர் அப்படியே ஈக்கிறார் என்று இருந்தால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சில நேரத்துக்கு நடக்கிறது சான்ஸ் ஈக்கிறேன். அப்போ நானும் எலும்புறான் என்று கேட்டால், லுஹர் தொழுகை எத்தனை ரக்காத்? 4 ரக்காத். லுஹர் தொழுகை 5ஆவது ரக்காத்துக்கு நான் எலும்பினா நான் இமாமுக்கு மறதி, அவர் பரவாயில்லை. இமாம் என்னதுக்காக 5ஆம் ரக்காத்துக்கு எலும்பிக்கிறார்? மறதியே. இப்போ எனக்கு மறதி இல்லை, எனக்கு ஷுவர் இது 5ஆம் ரக்காத்துண்டு. அப்போ நான் வேணுமென்றே 5ஆம் ரக்காத்துக்கு எலும்பினா நான் பாவம் ஒன்று செய்கிறேன். அப்போ என்ன தொழுகை அப்படியே பாத்திலாகிடும் 5ஆம் ரக்காத்துக்கு எலும்பினா. அப்போ நான் எலும்பி இல்லாது அப்படியே அத்தஹியாத்தில் உட்காரணும். அப்படியே என்ன செய்யணும்? அத்தஹியாத்தில் உட்காரணும். இமாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அவர் அடுத்த ரக்காத்தில் உட்காரத்தானே போகிறார், அது வரும் வரைக்கும். அல்லது எனக்கு கேளு அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு கேளா என்றால் நீங்கள் அத்தஹியாத்தை ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டு போக வேண்டியது. இது ரெண்டுலேயும் ஒன்று செய்யணும். ரெண்டாவது மிகச்சிறந்ததாக இருக்கும். அது இல்லை சம்பந்தம் நான் சொல்கிறேன். அந்த இமாம் இப்போ தவறு செஞ்சுட்டு தானே, நாங்கள் தலைவரை இதில் பின்பற்றலாம், பாவத்தில் பின்பற்றலாம். இப்போ 5ஆம் ரக்காத்துக்கு எலும்புறதுன்றது பாவம் தானே, அவருக்கு பாவம் இல்லை, அவர் மறதியால் செய்கிறன்றதுனால. நான் எலும்புறது எனக்கு பாவமே. 5ஆம் ரக்காத்துன்னு தெரிஞ்சு கொண்டு நான் லுஹருக்கு எலும்புறது, இமாமோட சேர்ந்து எலும்புறது எனக்கு பாவம். எலும்பப்படாது, அதை நான் சொன்னேன். எலும்பாமல் மஅ்மூம்கள் அப்படியே உட்கார்ந்துடும், உட்கார்ந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் சத்தம் போட்டு, இமாமுக்கு உணர்த்துறதுக்கு. நீங்கள் 5ஆம் ரக்காத்துக்கு எலும்பிறான்னு சொல்லி அதுவும் இமாமுக்கு விளங்குதில்லைன்னு இருந்தால் தான் நான் சொன்னேன் 5ன்னு சொல்கிறேன் சும்மா. அப்போ உட்காருவார் அவர். அதுவும் அவருக்கு விளங்குதில்லை, ஃபுல் மறதி அவருக்கு. இப்போ ஆக்கள் எல்லாம் கொலையை பேத்துறன்றதே அவருக்கு விளங்குதில்லைண்டா நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன். இது வரைக்கும் இமாம் ருக்கு செஞ்சு சுஜூத் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு அத்தஹியாத்துக்கு வருவாரே, வரங்காட்டில் அப்படியே உட்கார்ந்து கொண்டு அத்தஹியாத் ஓதி கொண்டு இருக்கிறேன். அத்தஹியாத் ஓதி முடிஞ்சால் துவா கேட்கவும் மேலும் எனக்கு துவாக்களை கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அவர் சலாம் கொடுத்தோடனே நாங்களும் சலாம் கொடுக்குறோம். சலாம் கொடுத்தது பிறகு அவர்கிட்ட விளக்கமாக பேசுகிறேன், நீங்கள் 5 தொழுது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார்னா சஹவு செய்வார், நாங்கள் அவங்களோட சேர்ந்து சஹவு செய்வோம், இமாமோடு சேர்ந்து. இதே 7 ஆண்டு இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கும் அனுமதி இருக்கிறேன். எதுக்கு இல்லை, நான் தனியாக அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுத்துட்டு போகிறதுக்கும் அனுமதி இருக்கிறேன். இந்த ஹதீஸை பாருங்க, இதுக்கு 2 ஆதாரம். ஒன்று என்னன்னு சொன்னால், முதலாவது நான் ஏற்கனவே ஹுத்பாலையும் சொன்னேன், ஒரு அமீர் சின்ன ஒரு யுத்தத்துக்கு சஹாபாக்கள் கொஞ்சம் பேர கூடிய போகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பினேன். போனால்
அவர் சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் விறகு வெட்டிக்கொண்டு வாங்கோன்னு சொல்லி நான் கடைசி கொத்துபாலே சொன்னார் சம்பந்தம். அப்போ எல்லா சஹாபாக்களும் அந்த யுத்தத்துக்கு போனாக்கள் அப்படியே விறகை வெட்டி கொண்டு வர, இப்போ நெருப்பு மூட்டுங்கோ, நெருப்பு மூட்டுற பற்றிக்கொண்டு எதிர்த்தாலும் இப்போ எல்லோரும் பாயுங்கோ. அப்போ சில சஹாபாக்கள் பாய பார்க்குற இமாமுக்கு அமீருக்கு கட்டுப்படணுன்றதுக்காக. அப்புறம் இன்னும் சில சஹாபாக்கள் தடுக்கிற வானம்னு சொல்லி, என்னட்டா இதுக்கெல்லாம் நாங்கள் வந்த நெருப்பில் புலாமலி கொண்டுன்றதுக்காகத்தான் இஸ்லாத்துக்கே வந்தேன், நாங்கள் நெருப்பில் பாயணுமா என்று சில சஹாபாக்கள் நிதானமாக யோசித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யுத்தம் முடிஞ்சு போயிட்டு சொன்னாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதுக்குள்ளே பாஞ்சிருந்தால் மறுமை நாள் வர வரைக்கும் நீங்கள் வெளியே வந்திக்க மாட்டீங்க, நெருப்பிலே தான் இருந்திருப்பீங்க என்று சொன்னாங்க. லா தாஅத லி மக்லூகின் ஃபி மாசியத்தில் ஹாலிக். ஹாலிக்னா அல்லாஹ், அல்லாஹுவுக்கு பாவம் செய்கிறதுல படைப்பினம் ஒத்தருக்கு, அது தலைவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கட்டுப்படையலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது இதுக்கும் வரும், எதுக்கும் வரும், இந்த இமாமுக்கும் வரும், தொழுகையில் உள்ள இமாமுக்கும் வரும். அவர் ஒரு தவறு செய்யும்போது அவருக்கு பாவம் ஈக்காது. ஏன் அவர் பாவம் இல்லை, அவர் மறதியில் செய்கிறதே, நாங்கள் தெரிஞ்சு கொண்டு செய்கிறது எங்களுக்கு பாவமாக இருக்கும். அதுவும் உண்டு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், இது ஒரு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டது. உபைதுல்லாஹ் இப்னு அதி என்ற ஒரு தாபிஇ, இது சஹாபி அல்ல, உபைதுல்லாஹ் இப்னு அதின்னு சொல்லி ஒரு தாபிஇ. அவர் உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு தான் மௌத்தாகினார். கடைசிக்கு சில அரசியல் பிரச்சனைகள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கடைசிக்கு அவனோட வீட்டுள்ளுக்கே முற்றுகையிட்டு வெளியே புகையலாம், வீட்டுள்ளுக்கே இருந்தாங்க. அப்போ இருந்து கொண்டு தொழுது கொண்டு இருக்கிற சஹாபாக்கள் சிலாக்கள் வீட்டுள்ளு பேய்த்து வார அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தொழுதாங்க. சில நேரத்துக்கு அந்த கிளர்ச்சியாளர்கள்லே சிலாக்கள் தொழுவிச்சாங்க, சில நேரத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தொழுவிச்சு சொன்னேன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, என்னாட்ட அவர் வீட்டிலேருந்து வெளியே வரையலாம், அதனால் சில நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேய்து தொழுவிச்சாங்க. சில நேரத்துக்கு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தொழுவிங்கன்னு சொன்னால் அவரும் பேய்து தொழுவிச்சுக்கிறார். சில நேரத்துக்கு அந்த கிளர்ச்சியாளர்களில் இந்த சிலாக்கள் தொழுதால் சஹாபாக்களுக்கு ஒரு நிம்மதி ஒன்றில். அந்த அந்த நேரத்தில் இருந்த ஒருத்தர் தான் உபைதுல்லாஹ் இப்னு அதி என்றது ஒரு தாபிஇ உண்டு. அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய்த்து இப்படி கேட்குற, என்ன கேட்குற, இன்னக்க இமாமு ஆம்ம, நீங்கள் தான் எங்கள் எல்லாட்டையுமே இமாம்ன்றா ஹலீஃபா, உங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை ஒன்று ஆகிட்டு, உங்களுக்கு விட்டுட்டு வெளியே போயிடாத ஒரு நிலைமை ஒன்று ஆகிட்டு, எங்களுக்கு இந்த ஃபித்னாக்காரன்களோட இமாம் தொழுவிக்கிற யார், கிளர்ச்சியாளர்கள், அந்த நாட்டை கொலப்புற அப்படி அந்த கிளர்ச்சியாளர்களோட ஒத்தர் தான் எங்களுக்கு தொழுவிக்கிறாங்க. வனத்தஹர்ரஜ், அது எங்களுக்கு சரி சங்கடமாயிக்கு, அவங்களுக்கு பின்னுக்கால தொழுகிறது எங்களுக்கு சரி சங்கடமாயிக்கு, என்ன செய்கிறேன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறத பாருங்கள், அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ். தொழுகைக்கு பாருங்கள், இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எவ்வளோ ஒரு கவலை ஒன்றிக்கும், அவர் ஹலீஃபா, அவருடைய வீட்டிலேருந்து வெளியே போகலாத அளவுக்கு முற்றுகையிட்டிருக்கிறார். இப்படியான நேரத்துலேயும் கூட எவ்வளோ நிதானமான வார்த்தையை பேசுகிறது பாருங்க. நாங்களாக இந்த சில நேரம் சொல்கிறோம், எனக்கு இப்படி செஞ்சேன், நீங்கள் எப்படி அவனை இப்படி கால சொல்கிறேன், நீங்கள் தொழணும், அவனால் தொழுது முடியட்டும் அப்புறம் நீங்கள் தொழுங்க, அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளோ, அவர் ஹலீஃபான்னு சொன்ன சும்மா நோமல், அவர் ஊர்ந்த தலைவர் இல்லை, அவர் அந்த நாட்டுக்கே முஸ்லீம்களுக்கே தலைவர், அவர் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார். முஸ்லீம்களே ஒரு குரூப் தான் ஹவாரிஜ்கள்ன்றவங்களுக்கு, இமாமை கட்டுப்படாமல் போனாக்கள் ஹவாரிஜ்கள், அவங்க தான் முற்றுகையிட்டிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வெளியே வரையலாம். அப்போ அந்த நேரத்துலேயும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ நிதானமாக பதில் சொல்கிறவர், தொழுகை தான் ஒரு மனுஷன் செய்கிறதிலே உள்ள சிறந்த ஒரு வேலை உண்டு. அதனால் அவங்க தொழுகிறாங்க தானே, ஃபஇதா அஹ்ஸனன் நாஸு ஃபஅஹ்ஸின் மஅஹும், ஆட்கள் நலவு செஞ்சேன்னு அவங்களோட சேர்ந்து அந்த நல்லவை செய்யுங்கோ. வ இன் அஸாஉ ஃபஜ்தனிப் இஸாஅத்தஹும், அவங்க தவறு செஞ்சால் அந்த தவறை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்கிறேன். இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையோடு சம்பந்தப்பட்டு சொன்னதல்ல, இது பொதுவாக சொன்னது. அந்த முற்றுகையிட்டாக்கள் மோசமானாக்கள், நல்லாக்கள் அல்ல. ஆனாலும் கூட அவங்க ஏதாவது நலவு செஞ்சால் அவங்களோட ஒத்து போகும், தவறுகள் ஒத்து போவானா, அதுதான் இமாமுக்கு வழிபடாமல் இமாமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறது. அதுக்கு நீங்கள் வழிபடாமன்னு பொதுவாகத்தான் சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே எதுவும் வரும், தொழுகையும் வரும். அப்போ தொழுகையில் ஏதாவது ஒரு தவறொண்டு ஒரு இமாமால் மறதியாக நடந்தாலும் கூட நாங்கள் என்ன செய்யலை, அதில் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும், அதை நாங்கள் செய்யலாம். அதனால் இமாம் ஏதாவது ஒன்றை தொழுகையில் மேலதிகமாக செய்கிறார் என்று இருந்தேன்னு சொன்னால் அது சுவராக அவர் மறதியாகத்தான் செய்வார். வேணுமென்றே செஞ்சால் தொழுகை பாத்திலாகும், அது வேறு விஷயம். மறதியாக செஞ்சால்
எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு உண்டிக்குது அந்த மறதி அவருக்கு உணர்த்துறதுக்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? சுப்ஹானல்லாஹ்ன்ற அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் எவ்வளோ பாவிச்சும் கூட அவருக்கு விளங்குதில்லைன்னு இருந்தேன்னு சொன்னால், பேசணும் ஏதாவது சொல்லணும்னு இருந்தேன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று நாங்கள் சொல்கிறோம். அஞ்சுன்னு சொல்லி பார்க்க அது விளங்குது, 5வது ரக்காத்துன்னு ஏதாவது சொல்லி பார்க்குறோம், அதுவும் விளங்குதில்லைன்னு இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் எலும்பேலா 5வது ரக்காத்து என்ன செய்யணும்? நாங்கள் உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கணும். இமாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரும் வரைக்கும். வந்ததுக்கு பிறகு இமாம் அத்தஹியாத்தை ஓதிட்டு சலாம் கொடுக்கும் போது நாங்கள் அவங்களோட சேர்ந்து சலாம் கொடுப்போம். அத்தனை இவரோட சொல்லிக்கொண்டு 2வது அத்தியாயத்தில் எலும்போம். சுப்ஹானல்லாஹ் சொல்லி பார்க்குறேன், உட்காரலாட்டு எலும்பு. ஏன்னு கேட்டால் அதைகளுக்கு சுஜூது சஹ்வின் மூலமாக நிவர்த்தி செஞ்சு கொள்ள இயலுமாது. அதுக்கு தொழுகையில் ஏற்படக்கூடிய குறை அது பிரச்சனை இல்லை. 2வது ரக்காத்தில் 2வது அத்தஹியாத்தில் 1வது அத்தஹியாத் சுப்ஹானல்லாஹ்னு செல்றேன், சொல்லி அவருக்கு விளங்கினு சொன்னால் ஓகே. சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அவர் உட்காரணும். ஓ 5வது ரக்காத்தை அவர் தொடங்கினாலும் சரி உட்காரணும். ருக்கூலிக்கத்தில் அவருக்கு நினைவு வந்தாலும் உட்காரணும். அவர் பூர்ணப்படுத்தப்படாத அந்த ரக்காத்தை. ஏன்னா அவர் செய்தது தவறு, இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறது அப்படியே தவறு. அவருக்கு எப்போ உணர்வு வருகுதோ அப்போ அவர் அதை நிப்பாட்டணும். 1வது சுஜூது பைத்து வந்தது பிறகு அவருக்கு நினைவு வருது, ஓஹோ இது 5வது ரக்காத்துன்னு அவர் அப்படியே உட்கார்ந்துடணும். அத்தையாது மாமும் எலும்பேலா எல்லாரும் உட்காரணும். இல்லை மாமூமுக்கும் கூட இடையில நினைவு வந்தா இது தவறுதானு அவரும் இடையில உட்காரணும். இமாமா பின்பற்ற இயலாது, அந்த ரக்காத்தில் பின்பற்ற இயலாது. சொல்லி பார்க்குறேன் சரி வரலன்னா நாங்கள் பின்பற்ற இயலாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இமாமுக்கு நிலைமை மும்களே சிலாக்களுக்கு வார்த்தை கேட்குற அவங்க பின்பற்றினாலும் கூட பரவாயில்லை. உடனே உட்காரணும். இல்லை பூர்ணப்படுத்த உங்களுக்கு என்னட்டா அது தவறு, நீங்கள் தவறுன்னு செஞ்சு கொண்டு மேலதையே மாற்றுள்ள ரக்காத்தை எப்போ உங்களுக்கு நினைவாரோ அப்போ நீங்கள் அதை முறிச்சு கொண்டு நீங்கள் அத்தஹியாத்துக்கு வந்துடணும். அதே போல் தான் 1வது அத்தஹியாத்தில் ஒருத்தர் உட்காராமல் எலும்பினு சொன்னால் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறேன் சொல்லி பார்க்குறேன். எவ்வளோ சொல்லி விளங்கிலான்னு சொன்னால் நாங்களும் 3 ரக்காத்துக்கு எலும்ப வேண்டியது. உட்கார்ந்தால் சரி, எலும்பினோ எலும்பிலையோ கடைசியாவது சுஜூது சஹ்வு செய்யும். இது அந்த மறதியின் மூலமாக தொழுகையில் கூடுதலாக ஏதாவது ஒன்று செஞ்சப்பட்டால் நாங்கள் இப்படி நடந்து கொள்ளணும்னு நாங்கள் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் வார பாடத்தில் தொழுகையில் ஏதாவது குறை ஒன்று நடந்தால் அல்லது சந்தேகம் நடந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதை படிப்போம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு